என்னுடைய பேராண்டி பேத்திகளுக்கு இன்னைக்கு ஒரு அற்புத தகவலை தான் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, முடி ரொம்ப கொட்டுது. இந்த முடி கொட்டுவதை எப்படி சரி செய்யலாம்? வீட்டிலையே வச்சு என்னென்ன பொருள் வைத்து சரி செய்யலான்னு நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கல்ல. அதுக்கு தான் இந்த ஒரு பதிவு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதனால் முடி கொட்டுது? இந்த முடி கொட்டுவதை பார்த்தீங்கன்னா சரி செய்ய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எளிமையான 3 பொருள் என்ன? இதை தொடர்ந்து எந்த விதத்தில் பயன்படுத்தினா முடி கொட்டுவது நின்று உங்கள் முடி ரொம்பவே அடர்த்தியாகவும் கருகருப்பாக பார்த்தீங்கன்னா வளர இந்த முறையை தொடர்ந்து பின்பற்றி வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலான்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலையே இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் முடி உதிர்வதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணுன்னு எல்லோருக்கும் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு வருது. சாதாரணமாக கூந்தல் வறண்ட கூந்தல்னு பல வகை இருக்கலாம். ஆனால் முடி உதிர்வது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 5 காரணத்தால் தான் கொட்டுது. அது என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பெரும்பாலும் முடி கொட்டுனுச்சுன்னா பல காரணம் இருந்தாலும் அனைவருடைய சொல்ல பார்த்திங்கன்னா தாய் தந்தை வழி மரபு வழியில் கூட முடி கொட்டக்கூடிய பிரச்சனை தொடரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயசு காரணமாக முடி உதிர்வதை தடுக்க முடியாது தான். வயதாக முடி உதிர்தல் என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாக தான் இருக்கும். இயல்பாகவே பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே முடி வளர்ச்சி குறைவாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, முடியின் நடத்தையும் குறைய தான் தொடங்கும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கிறக்கூடிய சாப்பாடு உணவு முறை தான் முக்கியங்க. ஆரோக்கியமான நியூட்ரிஷன் உணவை எடுத்துக்கணுங்க. திடீர்னு எடை குறையுது, திடீர்னு எடை அதிகரிக்குது, இரும்புச்சத்து குறைகிறது, முறைப்படி டயட்டை பின்பற்றாமல் இருப்பது, தவறான டயட்டை ஃபாலோ பண்ணுது, இதுவும் ஒரு முடி உதிர்வுக்கு பிரச்சனையாக கூட ஏற்படலாம். அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே மிகப்பெரிய விஷயம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான மன அழுத்தத்தினால கூட முடி கொட்டலாம். வேலைப்பளு, மன அமைதியே இல்லாத மனக்குழப்பத்தோடு இருக்குது, எரிச்சலான மனப்பான்மைன்னு இந்த மாதிரியான விஷயங்களும் டென்ஷனும் உங்களுக்கு முடி உதிர்வை இன்னும் அதிகமாக்கலாம். அதே போல் அடிக்கடி முடியை இறுக்கமாக கட்டி வச்சாலும் முடி உதிருங்க. அதே போல் முடியை சரியாக பராமரிக்காமல் கண்டபடி வச்சாலும் முடி கொட்ட தான் செய்யும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிக அளவு டென்ஷன் ஆகாதீங்க. நேரத்துக்கு உணவு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை பின்பற்றி வாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதிக அளவு குடிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, சரியான நேரத்தில் தூங்கி எந்திரிக்கணும். அது தலைமுடி கொட்டுதுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் எண்ணெய் வாங்கி தடவுங்க. எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பொருள் வச்சு செய்யக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. தலைமுடி வளர்ச்சிக்கு உதவ சில எண்ணெய் வகைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எண்ணெயை கடையில் வாங்கி கூட பயன்படுத்தியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் எளிமையான முறையில் பார்த்தீங்கன்னா முருங்கை இலை, கருவேப்பிலை 2மே இருக்கும். இந்த 2 இலைகளுமே நமக்கு தரக்கூடிய மருத்துவ நன்மை அதிக அளவில் இருக்குது. கருவேப்பிலை, முருங்கைக்கீரை 2யுமே எப்படி சாப்பிட்டாலும் நன்மை தாங்க. 2லும் இரும்புச்சத்து அதிக அளவு இருக்குதுங்க. இதை பயன்படுத்தி எண்ணெயை காய்ச்சி தலைக்கு தேய்க்கும் போது முடி வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யணும்னா, முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விதைகளை பயன்படுத்தி எண்ணெய் தயாரிக்கலாம். முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விதைகள் மட்டும் வெளியே எடுத்துட்டு வானையில் கொட்டி வறுக்க வேண்டும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வறுத்த விதைகளை அதில் கொட்டி கொதிக்க வைங்க. அப்போது விதையிலிருந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வெளியேற தொடங்கும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு எண்ணெய் பிரித்து வர அவைகளை தனியாக சேமித்து வச்சுக்கோங்க. பிறகு மொத்த எண்ணெயும் அப்படியே பாத்திரத்தில் 3 நாளைக்கு விட்டுட்டு பிறகு இந்த ஒரு எண்ணெயை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதாம் எண்ணெயோடு கலந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை பயன்படுத்தி எண்ணெயை தயாரிக்கலாங்க. கைப்பிடி அளவு கருவேப்பிலையோடு செம்பருத்தி பூக்களையும் செம்பருத்தி இலையும் கழுவி அதை ஈரமின்றி விழுதாக அரைச்சிட்டு வானிலை தேங்காய் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணவுடன் அதில் இந்த விழுதை கொட்டி சிறிது வெந்தய பொடியையும் சேர்த்து கருகாமல் கொதிக்க விட்டு எண்ணெயை வடிகட்டி பயன்படுத்திங்கனாலும் முடி ஒட்டாது, நல்லா அடர்த்தியாக வளரும். அடுத்ததாக ஆலிவ் எண்ணெய் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. காரணம் தலைமுடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள் இந்த எண்ணெயில் அதிக அளவு இருக்குது. இது முடி சேதமடைவதையும் தடுக்குதுங்க. தலைமுடிக்கு பொலிவையும் தருது. இந்த எண்ணெய் வாரத்துக்கு 2 முறை குளிப்பதற்கு முன்னாடி தலைமுடிக்கு பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா சில மாதத்தில் உங்கள் முடி ரொம்பவே கொட்டுவதை குறைந்து அதிக அடர்த்தியாக வளரும்.
அதே போல் ஒரு பாத்திரத்தில் 5 கப் தண்ணீரை ஊற்றி ஒரு கைப்பிடி கருப்பு சீரகத்தை சேர்த்து நன்றாக கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணீரை வடிகட்டி அதில் சிறிதளவு ஆலிவ் எண்ணெய் சேர்த்து தலைக்கு தடவி வந்தாலே உஷ்ணம் நீங்கி தலைமுடி உதிர்வதும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் வெங்காயம் தான். சின்ன வெங்காயத்தோடு கருவேப்பிலையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டு இதனை குட்டி குட்டி உருண்டைகளாக்கி நிழலில் உலர்த்தி எடுத்துட்டு இதே தேங்காய் எண்ணெயில் சேர்த்து நன்றாக கலந்துட்டு தலைக்கு தடவி வந்தீங்கனாலும் தலைமுடி ரொம்ப அடர்த்தியாக மாறிடும், முடி கொட்டுவது நின்றுரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி முடியினுடைய கொட்டுவதை நிறுத்தி எப்படி பார்த்தீங்கன்னா அடர்த்தியான கூந்தலை பெறலான்னு தெரிஞ்சுங்களாக்கா. முடி வளர்ச்சிக்கும் நுனி முடி வெடிக்காமல் இருப்பதற்கு சீரான ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் ரத்த ஓட்டத்தை ரொம்ப செய்யுது. முடியினுடைய வேரை பற்றினா வலுப்படுத்துதுங்க, முடி உதிர்வையும் இது தடுக்குது. மேலும் முக்கிய காரணம் என்னென்னா சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யுது. அதோடு இயற்கையாகவே பாக்டீரியா பூஞ்சை எதிர்ப்பு பண்பு இதுக்கு நிறைய இருக்குது. அதனால் பொடுகு போன்ற பிரச்சனை ஏற்படாமல் இது தடுக்குதுங்க. வெங்காயத்தை நீங்கள் அரைத்து சாறு எடுத்து அதை உச்சந்தலையில் தேய்த்து மசாஜ் செய்த பிறகு 30 நிமிடம் கழித்து வெதுப்பான நீரில் அலசிட்டிங்கன்னா முடி உதிர்வது இன்னும் முடி வளர்ச்சி ஆரம்பமாகும். அதே போல் கடைகளில் வெங்காய எண்ணெய் கிடைக்குது, அதை வாங்கி பயன்படுத்தி இல்லைன்னா வீட்டிலே தயாரித்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதுவும் முடி கொட்டுவதை தடுக்குங்க. சின்ன வெங்காயத்தை கழுவி மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்துட்டு அதே தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் சிறிது நேரம் கொதிக்க வச்சு ஆறியதோ ஈரம் புகாத பாட்டிலில் எடுத்து வச்சிங்கன்னா இந்த எண்ணெயை தினசரி முடியில் தடைத்து வந்தாலே சிறிது நேரம் மசாஜ் செய்த பிறகு பிளாவனாய்டுகள் முடிக்கு பளபளப்பை தருங்க. இதனால் பார்ப்பதற்கு உங்கள் முடி ரொம்ப அழகாகவும் இயற்கையாக மாறிடும். தேவைக்கேற்றபடி அவ்வப்போது நீங்கள் தயார்படுத்தி கூட இந்த எண்ணெயை பயன்படுத்தி வந்தாலே முடி கொட்டுவது கொஞ்சம் குறைய தொடங்கும். இளம் வயதிலே பார்த்தீங்கன்னா இளநரை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கலாம். இந்த இளநரை பிரச்சனையை சரி செய்ய இந்த வெங்காய பேஸ்ட் ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு பார்த்தீங்கன்னா முடி பாதிக்கப்படுவதை தடுப்பதோடு இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தினாலே உங்கள் முடி கொட்டுவது நின்னும் வெள்ளை முடி பார்த்தீங்கன்னா அதிக அளவு இனி வராது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக கொட்டுவதை தடுக்க வீட்டிலையே எண்ணெயை தயாரித்து தொடர்ந்து 15 நாள் பயன்படுத்தினாலே ரொம்ப பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல்லு 10 புதினா இலை, 1 கப் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தய எண்ணெய், 1 கப் ஆமணக்கு எண்ணெய். இதை எடுத்து வச்சுட்டு 5 கற்றாழையை எடுத்து அதனை நன்கு கழுவிட்டு கற்றாழையில் இருக்கக்கூடிய ஜெல்லை தனியாக பிரித்து எடுத்து முதல்ல வச்சுடுங்க. பிறகு கற்றாழை ஜெல்லை மிக்சியில் ஜாரில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்த கற்றாழையை அரைச்ச பிறகு நுரை போல் பொங்கி இருக்கும். அந்த அரைத்த மிக்சி ஜாரில் இருக்கக்கூடிய கற்றாழை பேஸ்ட்டோடு 10 புதினா இலைகளை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல் பேஸ்ட்டோடு புதினா இலைகளை சேர்ந்து நன்கு அரைச்சி எடுத்துட்டு அரைத்த கற்றாழையும் புதினா பேஸ்ட்டையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் கற்றாழை பேஸ்ட்டும் 1 கப்பில் கற்றாழை பேஸ்ட் எடுத்தீங்கள அதே கப்பில் ஒரு கப் தேங்காய் எண்ணெயை சேர்த்து அடுப்பில் வச்சு கைவிடாமல் நன்கு கலக்கிடுங்க. குறைந்தது 15 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை நன்கு கலக்கின பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி செய்யும்போது கற்றாழையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மேல் எலும்பி நுரை போல வரும். கரண்டில் பார்த்தீங்கன்னா அதை தனியாக பிரித்து எடுத்த பின்னாடி அடுப்பில் வைத்துள்ள எண்ணெயில் சலசலப்பு அடங்கி வரும்போது 1 டீஸ்பூன் கருஞ்சீரகத்தையும் 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து அடுப்பை அணைச்சிடுங்க. இப்போது எண்ணெய் பதம் மாறிடும். இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா தயாரித்த பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுட்டு பாட்டிலில் 75% பார்த்தீங்கன்னா தயாரித்த எண்ணெயும் மீதம் பார்த்தீங்கன்னா 25% ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெயை சேர்த்து இந்த எண்ணெயை நன்கு கலந்துட்டு 1 ஸ்பூனால் கலந்துட்டு பிறகு முடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டும் ஹோம்மேட் எண்ணெய் உங்களுக்கு தயாராகிடுங்க. எண்ணெயை பார்த்தீங்கன்னா பொடுகு இருக்கக்கூடியவங்க தலைக்கு குளிப்பதற்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மசாஜ் செய்த பிறகு குளித்து வந்தீங்கன்னா முடி பொடுகு நீங்கிடும். இந்த எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கனாலும் முடி நன்கு கருகருப்பாக வளருங்க. ஆகவே நீங்கள் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா சத்துண உணவுகளை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை மற்றும் முருங்கைக்கீரை உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. தண்ணீர் அதிகமாக குடிங்க. உடல் சூட்டை குறைவாக வச்சுக்கோங்க.
வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த பொருளை தவறாமல் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் முடி கொட்டுவதை நிறுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.